வணக்கம். இது ரமேஷின் முழக்கம். பி பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் ஃபோரம் வாயிலாக எண்ணெய் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நாம் அனைவருமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்ற வகையில் இன்றைய உலகில், இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் கருத்தில் கொள்ள வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய, செயலில் இறங்க வேண்டிய 5 ரிஸ்க்ஸ், 5 குளோபல் ரிஸ்க்ஸ், இதை பற்றி தான் இந்த காணொலி பதிவு அலசி ஆராய்கிறது. இட் இஸ் ரமேஷ் கிருஷ்ணன்ஸ் லெக்சர். லெக்சரை கவனிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பதிவுக்குள்ள வாங்க. So the lecture begins here. 5 global risks that an individual faces in today's scenario. என்னன்னு பாத்தீங்கன்னா, global pandemic, financial collapse, World War III. நான் முதல்ல எழுதியிருக்கிற இந்த மூன்றுமே ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு உங்கள சிலர் ஃபீல் பண்ணலாம். இருந்தாலும் தொடர்ந்து பார்ப்போம். கிளைமேட் சேஞ்ச், இது கூட இப்ப நடக்குதுன்னு நீங்க சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஸோ இந்த 5 குளோபல் ரிஸ்க்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பாதிக்கும். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். பட் இந்த உலகத்துல, இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இந்த நூற்றாண்டில் உலகில் வாழக்கூடிய ஒரு நபராக நீங்க இருந்தீங்கன்னா, இந்த 5 குளோபல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் உங்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த 5 ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பத்தியும் ஒவ்வொன்றுக்கு இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவாலிட்டி, ஸ்பெசிபிசிட்டி, யாரெல்லாம் இதனால பாதிக்கப்படுவாங்க, எந்த வகையில நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் குளோபல் ரிஸ்க், குளோபல் பேண்டமிக். உலகம் ஃபுல்லா பரவக்கூடிய ஒரு கொடிய நோய், உயிர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கும். அதை பேண்டமிக்னு சொல்லலாம். 1914 ஆரம்பிச்சு 1918 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலக போர் நடக்குது. அந்த முதலாம் உலக போர்ல நடந்த உயிரிழப்பை விட அதிகமாக ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய அப்போ ஏற்பட்ட ஒரு குளோபல் பேண்டமிக் தான் காஸ் பண்ணியிருக்கு உயிரிழப்புகளை. 50 மில்லியன் பீப்புள் இந்த கொடிய நோயாகிய ஸ்பானிஷ் ஃப்ளூவுக்கு இறந்து போயிருக்காங்க. அதாவது 50 மில்லியன் என்பது 5 கோடி. இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய COVID-19 டிசீஸ் இருக்கு இல்லையா, இந்த கொரோனாவுக்கு உயிரிழப்பு எண்ணிக்கை 38.7 lakhs. நம்ம இன்னும் 1 கோடியை கூட தொடல. டெத்தில் கேஸ் கவுண்ட் என்னமோ நிறைய போயிடுச்சு. பட் உலகம் ஃபுல்லா டெத்து பாத்தீங்கன்னா, இன்றைய நிலவரப்படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் 0.38 crores தான் இருக்கும். நம்ம இன்னும் கோடியை தொடவில்லை என்பது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் குளோபல் பேண்டமிக் நம்மளை எப்ப வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம், எத்தனை வேவ்னாலும் எப்பனாலும் வரலாம். இந்தியாவில் இன்னும் ஒரு 6 வீக்ஸ்ல நான் இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் 6 வீக்ஸ்ல 3rd வேவ் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஹெல்த் அசோசியேஷன், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் எல்லாம் சொல்றாங்க. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். தனி மனித ஒழுக்கமும், தனி மனித சமூக மற்றும் சுகாதார விழிப்புணர்வு வந்தால்தான் குளோபல் பேண்டமிக் மாதிரி ரிஸ்க்ஸை நாம் தவிர்க்க முடியும். ஸோ அடுத்த ரிஸ்க்குள்ள போறோம். நெக்ஸ்ட் ரிஸ்க் இஸ் ஃபினான்ஷியல் கொலாப்ஸ். இந்த இரண்டாவது ரிஸ்க்கை ஃபர்ஸ்ட் ரிஸ்கினுடைய ஒரு கான்சிக்வன்ஸ் கூட சொல்லலாம். எப்போ ஃபினான்ஸ் கொலாப்ஸ் ஆகும்? ஒரு குளோபல் பேண்டமிக் மாதிரி ஒரு அட்வர்சிட்டி உலகம் ஃபுல்லா தாக்கும் போது பல நாடுகளினுடைய நிதிநிலை கீழே வரும், சரியும். ஸ்டாக் மார்க்கெட் முதற்கொண்டு கீழே சரிஞ்சிச்சு டியூரிங் த கோவிட் பேண்டமிக் லாக்டவுன் 1 ஃபர்ஸ்ட் வேவின் பொழுது. அதுல இருந்து அஃப்கோர்ஸ் நம்ம ரெக்கவர் ஆகி வந்துடலாம். பட் த கண்ட்ரீஸ் ஹூ டிட் நாட் ப்ரெடிக்ட் திஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்படிதான் 2007ல இருந்து 2008 வரைக்கும் ஃபினான்ஷியலா உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய கிரைசிஸ் வந்துச்சு. அது குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல வறுமையின் கீழ் போன ஒரு சில கண்ட்ரீஸ் மீண்டு வர முடியாம தான் தவிச்சு கொண்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் லெவல்ல இருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஒரு தனி மனிதனா நான் எப்படி என்னோட அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற டீடைல்ஸ், ஹேக்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் த ஒன்லி வே டு கோ அண்ட் இன்வெஸ்ட் யுவர் மணி. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய எண்ணற்ற ஆப்ஸ் வருது. ஒரு யூடியூப் வீடியோ பாத்தீங்கன்னா எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் brokerage ஆப்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ரிமெம்பர், எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்தா கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ஸ். ப்ளீஸ் ரீட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி பிஃபோர் சைனிங். திட்டம் சார்ந்த ஆவணங்களை நன்கு படித்து பார்த்து கையெழுத்திடவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் கொலாப்ஸை தவிர்க்கிறேன், எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் இம்பேலன்ஸ் வராமல் நான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டு டோன்ட் கோ அண்ட் கெட் யோர் செல்ஃப் என்ட்ராப்ட் இன் டு அ ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஓகே, ஸோ அடுத்த குளோபல் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3rd வேர்ல்ட் வார். இது ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நீங்க நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த 3rd வேர்ல்ட் வார். 1914ல இருந்து 1918 வரைக்கும் வேர்ல்டு வார் 1 நடக்குது. 1939ல இருந்து 1945 வரைக்கும் வேர்ல்டு வார் 2 நடக்குது. இந்த 2 ஹிஸ்டாரிக் இன்சிடென்ட்ஸ் மாதிரி ஒரு கோர சம்பவம், பல உயிர்களை பறிக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த போரானது இனிமேலும் உலகத்துல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா சபை மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸை ஃபார்ம் பண்றாங்க, பீஸ் ட்ரீட்டி சைன் பண்றாங்க, போர்க்கால ஒப்பந்தங்களுக்குள்ள வராங்க. இருந்த போதிலும் இன்னைக்கு வரைக்கும்
பல கொலேட்ரல் நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ், தூதரகங்கள் இல்ல தூதுவத்தன்மையாக பேசக்கூடியது தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய அளவில் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள மனித குலம் இன்னும் போகவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. என்னதான் ஒலிம்பிக்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரேட், ஃப்ரீ எஜுகேஷன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ், ஃப்ரீ இன்டர்நெட்னு உலகம் ஃபுல்லா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்தாலும் ஈவன் கோவிட்-19 வேக்சினேஷனுக்கு பல நாடுகள் மற்ற நாடுகளுக்கு உதவ முன் வந்துச்சு. இருந்த போதிலும் நாம் அனைவருமே மனிதம் என்ற ஒன்றை கடைபிடித்து மனிதநேயத்தை பின்படுத்தினால் ஒழிய 3ஆம் உலகப் போரை தவிர்க்க முடியும். ஆல்ரெடி 3ஆம் உலகப் போர் வந்துட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஸோ தேர்ட் வேர்ல்டு வாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா we should all start being humanitarians. பாசிபிலிட்டேரியன் ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிங்க. ஹியூமானிட்டேரியனா இருங்க, கைண்டா இருங்க, ஹம்பிளா இருங்க. Definitely the World War III can be avoided. And the fourth global risk is climate change. இந்த climate change பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. பல பேர் வெக்கையில் வாழ்கிறாங்க, பல பேர் குளிர் பிரதேசங்களில் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க பிறந்த இடமோ நாடோ ஒரு வெக்கையாக இருக்கக்கூடிய வெப்ப மண்டலமாகவோ ஒரு குளிர் பிரதேசமாகவோ இருந்திருக்காது. திஸ் இஸ் கிளைமேட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் ஊடால இருக்கிற டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்றது தப்பு. வெதர் என்பது வானிலை. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் என்னுடைய வானிலை எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்லலாம். ஆனால் என்னுடைய சீதோஷ்ண நிலை, என்னுடைய பருவம் எப்படி இருக்குன்றத சொல்ல முடியாது. பருவ மாற்றம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற மிகப்பெரிய குளோபல் கிரைசிஸ், வேர்ல்ட் கிளைமேட் சேஞ்ச். பில்கேட்ஸ் மாதிரி பெரும் தலைவர்கள் கூட இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைமேட் டிசாஸ்டரை பற்றி பில்கேட்ஸ் ஒரு புக்கே எழுதியிருக்காரு. ஸோ கிளைமேட் டிசாஸ்டர் ஆர் கிளைமேட் சேஞ்சை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கையை பேணி பாதுகாப்போம், பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோ சொல்லுங்க. நான் ரீசெண்டாக ஆரம்பிச்ச ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, நிறைய ரீஃபில்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரீஃபில்ஸோட பாடிலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், நான் ரீயூசபிள் பிளாஸ்டிக்ஸாக இருக்குது எல்லாமே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க் பென்ல ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் இங்க் பென் ஆரம்பிக்கிறது கூட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். குளோபல் லெவலில் ஒரு கிளைமேட் சேஞ்சை தவிர்க்கிறதுக்கு, பிளாஸ்டிக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய மதர் எர்த்தை காப்பாற்றுறதுக்கு, லேண்ட்ஃபில்ஸில் போய் நிறையா பிளாஸ்டிக் சேராமல் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடும் குறிக்கோளோடும் பி பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் ஃபோரம் நாங்கள் போகிற எல்லா செஷன்ஸ்க்கும், அது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் போதுற ஸ்கூல், காலேஜ் இல்லை ஒரு கார்ப்பரேட் பெருநிறுவனம் எங்கே போனாலும் சரி, அந்த கேம்பஸில் நாங்கள் வந்து மரங்களை நட்டு வருகின்றோம். ஸோ எப்போ ரமேஷ், எனக்கு வந்து டைம்லாம் இல்லை, நான் போய் ட்ரீ பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, பட் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் கான்ட்ரிபியூட் டு அஸ் ஃபினான்ஷியலி. எங்களோட டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ் அண்ட் டெல் ஹவு யூ வுட் லைக் டு கான்ட்ரிபியூட். ஒரு மரக்கன்று கொடுக்கலாம் நீங்கள், நாங்கள் அதை போய் அடுத்த தடவை உங்களுடைய பெயரை சொல்லி உங்களை வாழ்த்தி வணங்கி அந்த இடத்த ஒரு கிரீன் கேம்பஸாக மாற்றிட்டு வருவோம். ஸோ ஸ்டார்ட் பிளான்டிங் ட்ரீஸ், போர் வாட்டர் டு ட்ரீஸ், வேர்ல்டை க்ரீனாக மாற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வெஹிகுலர் எமிஷன்ஸ், குளோபல் வார்மிங், போலார் ஐஸ் கேப்ஸ் ஆர் மெல்டிங் ஆல்ரெடி, ரைசிங் சீ லெவல், இது எல்லாமே ஒரு கன்சர்ன் தான் மக்களே. ஒரு நாள் உங்களையோ உங்களை சார்ந்தவர்களையோ உங்கள் வருங்கால சந்ததியினரையோ இந்த குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அஃபெக்ட் பண்ண போகுது. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சர்னிங் குளோபல் ரிஸ்க்ஸ். ஸோ த ஃபைனல் ரிஸ்க், இதை நான் ஃபைனல்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதுக்கு அடுத்த 6வது ஒரு அன்னோன் ரிஸ்க் கூட வரலாம், யாருக்கு தெரியும். ஸோ ஹியர் ஆஸ் ஆஃப் நவ் த ஃபைனல் ரிஸ்க் இஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்றது முன்னாடிலாம் ஒரு 30 வயசு 40 வயசு இளைஞனுக்கு வருமா, குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக, அவங்களோட ஃபேமிலிக்கு தேவைப்படுற நீட்ஸை கொடுக்கறதுக்காக கடனாளியாக மாறுவாங்களாம். ஆனால் இன்னைக்கு திருமணத்திற்கு முன் தன்னுடைய 20கள்லேயே நிறைய பேர் கடனாளியாக மாறிடுறாங்க. ஏன்? டியூ டு சம் பேட் ஹேபிட்ஸ், புவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி. ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போய் இந்த க்ரௌட் ஃபண்டிங், MLM அப்படின்னு சொல்லி மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சிலந்தி வலைகளுக்குள்ளே போய் சிக்கிறாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அனலைஸ், ஸ்ட்ராட்டஜைஸ், ஒரு பிளான் இல்லாமல் வந்து எதுக்குள்ளேயுமே இறங்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் கெட் பேங்க்ரப்ட். தன்னுடைய 25 வயதில் இன்னைக்கு ஒரு மாணவன் வந்து என்ன ஆயிடுறான், மாணவன் ஈவன் பிஃபோர் கெட்டிங் டு சம் ஜாப் ஆர் சம்திங், ஆன்லைன் கேம்ஸ், ஆன்லைன் ட்ரேடிங், அது தென் தெர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் இன் விச் யூ கேன் கெட் அட்ராக்டட் டு. உடனே பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி. இட் இஸ் ஆக்சுவலி அ ஃபேக், இட் இஸ் அ கிரைம், இட் இஸ் அ மித். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறினவங்க யாருமே இல்லை. அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் யுவர் ஸ்மார்ட் ஒர்க், பட் ட்ரை டு புட் இன் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். ஈஸியாக மணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குள்ளேயாச்சும் போய் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்குள்ளே போயிடாதீங்க. முன்னாடி சொன்ன ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, பிளான் பண்ணி, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பண்ணக்கூடிய பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட்டுக்கே வந்து காலவாரி விடுதுன்னா, நம்ம இப்போ தான் ட்ரேடிங்கில் ஆரம்பிக்கிறோம், நான் குயிக்காக பணக்காரன் ஆகிறோம்னு சொல்லி என்னோட எல்லா மனையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, there are high chances I may get into extreme poverty. Please don't get into extreme poverty. Have some saving plan, have some investment plan, do it very religiously and don't get bankrupt at an younger age. Okay, so that's it friends. It is all about the 5 global risks. Hope you liked this lecture, and if you want to gain more knowledge about philosophy, about motivation, inspiration and a lot of personality development courses, and if you would like to become a life coach, approach me and get enrolled into all our sessions. Hope you enjoyed the lecture. Thank you so much. Have a great day.